வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. ஸோ நியூசிலாண்டோட 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட பத்தி தான் இந்த வீடியோல ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நியூசிலாந்து ஸ்குவாட பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க தாராளமா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூசிலாந்து டீமோட ஸ்குவாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் டீசென்டான ஸ்குவாடுங்க. அதாவது அவங்க பேட்டிங் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா அவங்க செமிஃபைனல்ஸ் வரலாம். ஏன்னா அவங்களோட ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளஸ் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட்டிங் மட்டும் தான் பாத்தீங்கன்னா சில பிளேயர்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கேன் வில்லியம்சன் இருக்காரு, டாம் லேத்தம் இருக்காரு, அண்ட் சாப்மேன் இருக்காரு, அண்ட் பில் யங் இருக்காரு, அண்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கான்வே இருக்காரு, அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேரல் மிச்சல் இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, மைக்கேல் பிரேஸ்வெல் இருக்காரு, அண்ட் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல மேட் ஹென்ரி அண்ட் ஃபெர்கியூசன், டூ வெரி குட் bowlers. அதை பேக்கப் பண்றதுக்கு நேதம் ஸ்மித் இருக்காரு, அட் த சேம் டைம் வில்லியம் ரோர்கி அண்ட் பென் சியர்ஸ் எடுத்திருக்காங்க. நான் ஜேக்கப் டஃபி எதிர்பார்த்தேன், பட் ஆனா அவங்க பென் சியர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சாண்டர் இருக்காரு. ஸோ சாண்டர் முதல் முறையா ஒரு ICC டோர்னமெண்ட்ல நியூசிலாந்து கேப்டன் பண்ண போறாரு. கண்டிப்பா அந்த ஒரு பிரஷர் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நியூசிலாந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.